ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக நம்ம வீட்டில் செய்த கோதுமை மாவில் எப்படி சாஃப்டாக பூரி மாதிரி சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி கோதுமை மாவே இல்லாமல் ஒரு அட்டகாசமான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது சர்க்கரை வள்ளி கிழங்கும் அரிசி மாவும் யூஸ் பண்ணி செய்கிற சப்பாத்தி. ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். வயதானவர்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, எல்லாருமே சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நிறைய நார் சத்தும் விட்டமின் ஏ சத்தும் நிறைந்தது ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் இது. ஸோ பிஸியான மார்னிங் நேரத்துக்கும் வசதியாக இருக்கும். மத்தியானம் லஞ்ச் பேக் பண்ணி அனுப்புறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப செஞ்சு கொடுக்கறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் இது. கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஆர்டினரி பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், மாவு பச்சரிசி மாவு. அதுக்கு பாதி அளவுக்கு நம்ம வேக வச்சு மசித்த சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா பாதி கப் அளவுக்கு மசித்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் இதுக்கு யூஸ்வலாக தேவைப்படும். நம்ம முதல்ல இந்த மாவையும் இந்த கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிழங்கையும் மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தான் தேவைப்படும் இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வர மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் தேவைப்படும். உங்களோட அரிசியோட தன்மைக்கு ஏற்ப வேணால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அதனால் ரொம்ப பார்த்து கம்மியாக தண்ணி விட்டு இதை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி திரட்டிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை இது நான் ஹோம்மேட் மைதா மாவு தூவி இப்போ இதை சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். இந்த ஓரத்தில் லேசாக இந்த மாதிரி இந்த கையால் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து பண்ணிங்கன்னா நல்ல ஸ்மூத்தான ஒரு சப்பாத்தி மாதிரி நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கலாம். கல் வச்சு நல்லா சூடானோடனே இந்த சப்பாத்திகளை திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்திகளை இதில் போட்டு எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து திரும்பி வர குழந்தைங்களுக்கும் சரி, காலையில் வேணுனாலும் சரி, நிமிஷமாக செஞ்சிடலாம். இதை பேக் பண்ணி அனுப்பிச்சாலும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சப்பாத்திக்கு கொடுக்குற மாதிரியே குருமா வெரைட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி இதையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா நம்மளோட கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரியே இது நல்லா உப்பி வருது பாருங்கள். எண்ணெய் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ மேலே தடவி கொடுக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெண்ணெய், எண்ணெய், நெய் ஏதாவது தடவி கொடுத்து அனுப்பிச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டி ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான சுவையான ரெசிபீஸ் வரப்போ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.